நம்ம காரில் இருக்க பிரேக் சிஸ்டமை பற்றி பார்ப்போம். இந்த காம்பனன்ட்ஸ் என்னன்றதை தனித்தனியாகவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணும்போது உங்கள் வண்டியில் கார் பிரேக் பேட்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை பிரேக் டிஸ்கை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி எக்ஸாக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம், ஓகே இது மாத்திர ஸ்டேஜ் தான், இல்லை இனிமேல் இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டலாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வர காசில் எல்லாமே டிஸ்க் பிரேக் தான். ஸோ டிஸ்க்குன்றது இது தான். பிரேக் டிஸ்க்குன்னு சொல்லுவோம், இல்லைனா பிரேக் ரோட்டார்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா பிரேக் பேட்ஸு. ஜென்ரலாக நம்ம கார் ஓட்டும் போது கீச்சுன்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வரும்போது பிரேக் பேட்ஸ் போயிருந்தாலும் சவுண்டு வரும், பிரேக் டிஸ்க்கு போயிருந்தாலும் சவுண்டு வரும். அதை நம்ம மெக்கானிக்கலாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு எக்ஸாக்டாக தெரியும். உங்கள் காரை சர்வீஸ் கொடுக்கும்போது சர்வீஸ் அட்வைசர் சார் உங்கள் வண்டியோட பிரேக் பேட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தேஞ்சு போயிடுச்சு. ஸோ இது 100% ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். இந்த பிரேக் பேட் பார்த்திங்கன்னா இதை விட திக்னஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது ஒரு 1000 கிலோமீட்டராவது ஓடும் மினிமம். ஸோ இது உடனே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு வேளை நீங்கள் லாங் ட்ரிப் போகிறீங்க, ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்ட போகிறீங்க, இல்லை ஹில்ஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தாலும் பிரேக் பேட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிரேக் பேட்ஸை வந்ததுக்கப்புறமா இப்போ என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் அதே பிரேக் பேட் போடுங்க, அப்புறமா ஃப்யூச்சரில் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, இது தேஞ்சு போனதுக்கப்புறமா இந்த பிரேக் ரோட்டாரு இல்லைனா பிரேக் டிஸ்க்கு தேஞ்சு போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஸ்டெப் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா, பிரேக் அடிக்கும்போது நாய்ஸ் அதிகமாக வரும். இன்னொன்று உங்களோட பிரேக்கிங் எஃபெக்டிவாக இருக்காது. இன்னொன்று ரொம்ப ஜாஸ்தி பிரேக் பேட் ஓன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மெட்டலும் கான்டாக்ட் ஆகி ரொம்ப தேஞ்சு போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்க்ரால் மார்க் வர ஆரம்பிச்சிடும். ஸ்க்ரால் மார்க் வந்துடுச்சு அப்படின்னா இந்த பிரேக் டிஸ்கை ஒன்று ஃபேஸிங் பண்ணி திரும்ப போடணும், அப்படி இல்லைன்னா புது டிஸ்கை தான் நீங்கள் மாற்றி ஆகணும். இந்த மாதிரி டிஸ்க்கு ஃபுல்லாகவே ஸ்டெப் வந்ததுக்கப்புறமா ஃபேஸிங் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிம்மிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இதை ஃபேஸிங் பண்ணதுக்கப்புறமா திரும்ப போடலாம். ஆனால் அதே மாதிரி இதில் திக்னஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபேஸிங் பண்ணி போட முடியும், இல்லைனா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி ஜென்ரலாக நம்ம பிரேக் பேட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா செட் ஆஃப் பிரேக் பேட், அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட்டு தான் சேர்த்து காஸ்ட்டு, ஒரு சிங்கிள் காஸ்ட்டு. ஆனால் பிரேக் டிஸ்க் அப்படி கிடையாது. ஒரு சிங்கிள் பிரேக் டிஸ்கோட காஸ்ட்டு தான் தனியாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு மாற்றுறீங்க அப்படின்னா ரைட்டு லெஃப்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு 1500 ரூபானா ரைட் அண்ட் லெஃப்ட் 1500 1500 3000 ரூபா ப்ளஸ் பிரேக் பேடு ஒரு 1500 ரூபா. ஸோ 4500 ரூபா உங்களோட பட்ஜெட்டில் வச்சுக்கோங்க பிரேக் பேட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா. இது நம்ம நார்மல் மாருதி பிரேக் பேட்ஸு. இதுவே ஆடி, BMW, பென்ஸ் இந்த மாதிரி வண்டிங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ராவாக பிரேக் பேட் வியர் சென்சார்னு ஒன்று வரும். அதுவும் சேர்த்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இன்கேஸ் நிறைய பேர் இன்றைக்கி டேட்டில் ஆடி, BMW ரொம்ப சீப்பான ரேட்டில் வருது, அந்த காரை நான் வாங்கிட்டு சர்வீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிப்பீங்க. இன்கேஸ் அதில் வெறும் பிரேக்ஸ் மட்டுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா 4மே டிஸ்க் பிரேக் தான். ஸோ ஃப்ரண்ட்டு 2 பிரேக் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் பிரேக் பேட்ஸ் மாற்றணுன்னாவே உங்களுக்கு ஆவரேஜாக 1 lakh சார்ஜ் ஆகும். அது நீங்கள் யோசிச்சுட்டு லக்ஸரி கார்ஸை நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு யோசிங்க. நீங்கள் லக்ஸரி கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வண்டிக்கு மெக்கானிக்கலாக பிரேக் கேலிபர்ஸை உள்ளே தள்ள முடியாது. அதுக்கு உங்களுக்கு டயக்னாஸ்டிக் டூல் தேவைப்படும். டயக்னாஸ்டிக் டூலில் நீங்கள் ரீசெட் பண்ணால் மட்டும்தான் பிரேக் கேலிபர்ஸ் உள்ளே போவோம். அதுக்கப்புறமா பிரேக் பேட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். பிரேக் பேட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா டயக்னாஸ்டிக் டூலில் பிரேக் பேடுக்குன்னு சொல்லிட்டு லைஃப்பை செட் பண்ணணும். 15,000 கிலோமீட்டர்ஸ் 20,000 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களால் அந்த பிரேக் பேட்டை யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.